வணக்கம் மகளே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அம்மா உணவுக்கு தான். இன்னைக்கு ஃபுல் டே அங்கே சாப்பிட்டா அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு, அங்கே எவ்வளோ செலவாகுது ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டா, அங்கே நம்மளை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னையில் வந்து எவ்வளோ இடத்துல சாப்பிட்டாலும் அம்மா உணவகத்தில் சாப்பிட்றது ஒரு தனி ஃபீல் தான். அது இல்லாமல் நம்ம காஸ்ட்டுக்கு அங்கே தான் கட்டுப்படியாகும், அது ஒரு விஷயம். அதை வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல் டே அங்கே தான் சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்காக தான் வேலை முடிஞ்சு நீ யூனிஃபார்ம் கூட மாற்றாமல் வேக வேகமாக வந்துட்டு இருக்கேன். ஏன்னா மணி இப்போ 9:30 ஆயிடுச்சு. 10 மணிக்கெல்லாம் வேற க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள போயிட்டு முதல்ல இருக்கானே தெரியல. இப்ப போய் பார்ப்போம் நம்ம தலையெழுத்து இன்னைக்கு எப்படி இருக்குன்ட்டு. மகளே, ஒரு வழியா கடைசியில் அம்மா உனக்கு வந்தாச்சு. கரெக்டா 9:20 இவங்கதான் நம்ம உணவகத்துல சுவையா சமைச்சு. ரொம்ப நல்ல மனுஷங்க. ஒரு நாள் நாங்க வந்து சாப்பிட வந்தப்ப சைடிஸ் இல்லாட்டு வீட்டுல இருந்து வந்து குழம்பு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு நல்ல மனுஷங்க உங்களுக்கு. இதெல்லாம் வந்தாங்க. சுவையான இட்லிக்கு இவங்கதான் காரணம் மகளே. இட்லி வாங்கியாச்சு கடைசியில. 5 இட்லி பக்கம் வாங்கியிருக்கோம். 5 இட்லி சாப்பிட்டுட்டு இன்னும் வயிற்றுல இடம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இட்லி வாங்கிக்கோணும், பிரச்சனை கிடையாது. என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா இங்க நம்மளை தவிர யாருமே இல்லை மக்களே. இந்த அளவுக்கு நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், அம்மா இதெல்லாம் வாங்கிட்டு தயவு செஞ்சு எல்லாரும் வாங்க, வந்து சாப்பிட்டு இதை வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம தான் கொண்டுட்டு போகணும். அது நம்ம கையில தான் இருக்கு. யாருமே வரல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணாங்கன்னா இழுத்து மூடிடுவாங்க. இந்த அளவுக்கு எல்லாரும் அம்மா உணத்துல வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு. பரவாயில்ல மகளே, உட்கார்றதுக்கு டேபிள்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து தள்ளுவண்டி கடையில கூட வந்து நம்ம நின்றுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனா இங்க வாங்க, உட்கார்றதுக்கு டேபிள்லாம் போட்டிருக்காங்க. இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்க போவாங்க. இன்னும் சூப்பருங்க, சாப்பிட்டு சொல்லிடுறேன். இந்த 1 ரூபா காஸ்ட்ல ஒரு இட்லி தர முடியும்னா அது அம்மா உணவகத்தால மட்டும்தான் முடியும் நினைக்கிறேன். டேஸ்ட்டும் குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது மகளே. ஏன்னா 1 ரூபாய்க்கு தர்றதுன்றதே அவங்க பெருசு. அப்படி இருக்கல அதுலயும் நம்ம குறை சொல்லணும்னா நம்மளாம் சொல்றதுக்கே வேஸ்ட். இது வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ கிடையாது. நம்ம இதுவே ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு சொன்னோம்னா இது காசு வாங்கிட்டு சொல்றான் அப்படின்னு நினைப்பாங்க. இது அது கிடையாது. வெளியில வேற பாட்டை போட்டுட்டு உயிரை வாங்குறாங்க மகளே. இட்லி உண்மையுமே அருமையா இருக்கு மகளே. இந்த தீபாவளி அன்னைக்கு அம்மா கையால இட்லியும் கறி குழம்பும் சாப்பிடல எந்த அளவுக்கு ஃபீல் இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. என்ன சாம்பார் தான் கொஞ்சம் தண்ணியா இருக்காது ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த 1 ரூபாய்க்கு அவங்க இந்த அளவுக்கு கொடுக்குறதே பெருசுதான். அவங்களுக்கு மேல இடத்துல இருந்து பொருள் வர்றதாச்சுதானே அவங்க கொஞ்சம் பண்ண முடியும். அதனால அவங்க மேல குறை சொல்றது இல்லை. மற்றபடி நல்லா தான் இருக்கு. காய்கறி எல்லாம் போட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நல்லா காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் சூப்பராகவே இருக்கு. வெளியிலேயே தண்ணியா தான் இருக்கும். அது அப்படி இருக்கையில இங்க பரவாயில்ல. வெற்றிகரமா 10 இட்லியே சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. சாப்பிட்டா 10 இட்லி சாப்பிட்டாச்சு. வயிறு ஃபுல்லா இருக்கு மக்களே. இந்நேரம் நம்ம வேலை செய்யற கேண்டீன்ல அப்படின்னா சாம்பார் தான் ஒரு சலிப்போட சாப்பிட்டுருவோம். யாருனாச்சும் போறாங்க அங்கே இருக்கணும் அப்படி இல்லை. இந்த மாதிரி அம்மா உணவுல வந்து இட்லி சாப்பிட்டது உண்மையுமே இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா யாரு தட்டுல வந்து இட்லி வந்து மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிடுறாங்க. அதை பார்க்கல ஒரு சந்தோஷமா இருக்கு மக்களே. இப்ப வந்து அம்மா உணவோட கிச்சன் விட்டுறதா நினைக்கிறோம். இங்க வந்து மிஷின்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல மாவு இருக்கு. வெளியில பாட்டு நல்லா சவுண்டா இருக்கு. இவங்கதான் நம்ம இதெல்லாம் மாத்த நினைக்கிறேன். சாப்பாடு சூப்பரா இருக்கும். சாம்பார் தட்டை இருந்தானா நல்லா இருக்கும். அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. ஏன்னா வேற இருந்து என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்கள செய்ய முடியும். சாம்பார் சூப்பரா இருந்துச்சு உங்களோட. ஏன்னா இந்த 1 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு சாம்பார் இந்த அளவுக்கு இட்லி கொடுக்குறது வேற எங்கேயுமே கொடுக்குறது இல்ல. சூப்பரா இருந்துச்சு. இட்லியும் பஞ்சமா இருந்துச்சு இட்லி. முடிஞ்சளவுக்கு நீங்களும் பக்கத்துல உள்ள அம்மா ஹோட்டல்ல எல்லாம் வந்து சாப்பிடுங்க. அம்மா ஹோட்டல் தான் அடுத்தடுத்து நம்ம கொண்டுட்டு போகணும் எல்லாரும் சேர்ந்து. ஒரு 30 ரூபா இருந்தா போதும். ஒரு நாள் ஃபுல்லா இங்க சாப்பிடலாம். இந்த சென்னையில 30 ரூபாய்க்கு வெளியில வந்து ஒரு நேரம் கூட சாப்பிட முடியாது. ஆனா இங்க அம்மா ஹோட்டல்ல 30 ரூபாய் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாவே சாப்பிடலாம். சரி, டெக்னாலஜி எல்லாம் நம்ம வீட்டுல கூட இல்ல. ஆனா இங்க கவர்மெண்ட் விட்டுறாங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு நிறைய இருக்கும். அம்மா உணவகத்தோட மெனு கார்டு காலையில பாத்தீங்கன்னா இட்லி பொங்கல். இட்லி 1 ரூபா, பொங்கல் 5 ரூபா. மத்தியானம் வந்து நாங்க அதிகமா வந்து சாப்பிட்டது இல்லை. ஏன்னா டியூட்டி போறது லேட் ஆயிரும். இன்னைக்கு ஆனா இங்கதான் சாப்பிட போறோம். சாம்பார் சாதம், கருவேப்பிலை சாதம், எலும்பு சாதம், தயிர் சாதம் எல்லாம் போட்டுருக்காங்க. என்னென்ன இருக்கு நம்ம வந்து மத்தியானம் சாப்பிட்டு வந்து சாப்பிடுவோம். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி. சப்பாத்திக்கு 2 சப்பாத்தி எடுத்து 3 ரூபாயா. 10 ரூபாய்க்கு வாங்கினோம்னா 6 சப்பாத்தி போடுவாங்க. சப்பாத்தி இன்னும் வேற லெவல்ல இருந்துட்டேன். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப சாப்பிட்டதே சப்பாத்தி தான். அதை பார்த்தோன்னே தான் இவ்வளவு டெய்லி இங்கதான் வரணும் அப்படின்னு தான் காலையில நைட்டு மத்தியானம்னு நம்ம எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இங்கதான் வந்து சாப்பிடுறது. ஒரு நேரம் இங்க டைமிங் பிரச்சனைனாலதான் நம்ம அங்கேயே சாப்பிடுறோம்.
அங்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நண்பன் வந்து டியூட்டி முடிச்சு லேட் ஆயிடுச்சு, அதனால போன் எடுத்துக்கிட்டு அட்வான்ஸா சொல்லி வச்சேன் அவன்கிட்ட. நண்பன் இப்ப சாப்பிட்டு நண்பா எப்படி நண்பா நண்பா நான் கூட ஒரு நேரம் அங்கேயே சாப்பிட்டு இருந்தேன். நண்பன் சீக்கிரம் வேலை வந்துச்சுன்னா சிட்டாவும் பறந்து முடியாதுடா அம்மா அதுக்கு இட்லி லவருங்க. இட்லி லவராங்க அம்மா. டெய்லி எல்லாம் இட்லி சாப்பிட்டாலும் நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம நன்மை அப்படி கிடையாது. வருஷம் 360 நாள் இட்லி போட்டாலும் அருமை சாப்பிட்டு இருப்பாங்க. என்னையுமே நிறைய பேர் இருப்பீங்க. இட்லி எல்லாம் இட்லி வந்து கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. இந்த ஒரு ரூபா காசுல வந்து இட்லி குடுக்குறதே நமக்கு என்ன பண்றீங்க? அது நம்ம வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது. குறை சொல்ற அளவுக்கு இல்ல. இது வந்து நம்ம தட்டுல வைக்கலாமா இல்ல நம்ம தலையில வைக்கலாமாங்கிற அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு பஞ்சு பஞ்சா இருக்குது. கட் பண்ணாதாங்க ஒரு நாள் நல்லாதாங்க இருக்கு. இப்போ வெளில சாப்பிட்டாலும் அந்த மாதிரிதான் இருக்குது. ஆனா அங்க ரேட்டு பார்த்தா பயங்கரமா இருக்குது. அப்படி இருக்குல்ல இங்க இருக்குது சூப்பரான திட்டம் தாங்க. இந்த திட்டத்தை கொண்டுருக்காங்க. அதெல்லாம் நமக்கு அரசியல் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இங்க வந்து சாப்பிட்டு அம்மா வந்து அடுத்தடுத்து டெவலப் பண்ணுங்க. ஏன்னா மக்கள் சொல்லாமே வந்துட்டாங்க. அம்மா வந்துக்கு சொல்லுங்க. நானும் ரெண்டு பேரும் ஒன்னா தனியா வந்துட்டான் வேலை பார்த்துருந்தான். சரி வரவான்னு தெரியல. நம்ம டக்குன்னு வந்தாச்சு. நான் வர்றதே பயந்துட்டு இடத்துல இருந்துச்சு. நம்ம அங்க ஒரு 3 பேர் சாப்பிட்டுருக்காங்க. சூப்பரா இருக்குமா? எப்படி நீங்க டெய்லி வரீங்களா? எப்படின்னா நம்ம ரெகுலரா வந்துட்டு தான் இங்க லோக்கல் இந்த மாதிரி எல்லாரும் வந்து அம்மா வந்து சாப்பிட்டு அம்மா வந்து அடுத்தடுத்து கொண்டு போவாங்க. பொதுமக்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதை பார்க்கல கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது நமக்கு. மதியம் இங்க வந்து பியூரிஃபயர் எல்லாம் வச்சிருக்காங்க. குடிநீர்னு சொல்லிட்டு பியூரிஃபயர் இருக்கு. அதெல்லாம் ஃபேன் அவங்களே. இந்த அம்மா உணவகத்துல இந்த சின்ன இதுல வந்து இந்த அளவுக்கு ஃபேன் எல்லாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 4-5 ஃபேன் கிட்ட இருக்கு. அது மாதிரி லைட்டு நிறைய இடத்துல லைட்டு போட்டுருக்காங்க. என்ன ஒரு குறைனா டேபிள் இருக்க அளவுக்கு வந்து சேர்ஸ் இல்லாம சேர்ஸ் 1-2 தான் இருக்குது. அதனால ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடைசியில் நம்ம நண்பனை சாப்பிட்டு முடிச்சிட்டான். நம்மலாம் பதறாம 10 இட்லி அசால்ட்டா சாப்பிட்றான். நண்பன் 8 இட்லி நீங்க திணறாங்க நடந்துக்கிட்டு. ஏன்னா இருக்கு. அரசியல் வேண்டாம், அவங்கள்ட்ட வந்து போவோம். திரும்ப அம்மா உணவகத்துல இருக்க ஒரு சின்ன குறை அப்படின்னா இங்க இது ஜிபே கிடையாது. எங்கள்கிட்டயும் அதிக நேரம் வந்து கையில காசு இருக்க முடியுது. அதனால நாங்க வந்து சாப்பிட்றப்பெல்லாம் அண்ணன் கடைக்கு தான் வந்து ஜிபே பண்ணுவோம். மற்ற கடைகள்லாம் ஜிபே பண்ணி கையில காசு கேட்டா தர மாட்டாங்க. அண்ணன் அப்படி கிடையாது. ஒரு நாள் அண்ணன் ஒரு வசனம் சொன்னாங்க, சாப்பாடுன்னு வந்து கேக்குறீங்க, அந்த நேரத்துல இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்ட்டு. ஒரு டைம் 2 டைம்ல மக்களே நாங்க இங்க வர்றப்ப ஃபுல்லா அண்ணன் கடையில தான் ஜிபே பண்ணி தர்றோம். அண்ணனும் சலிக்காம நமக்காக தர்றாங்க. அண்ணன் ரொம்ப நெட்டுன்னு உங்களை மாதிரி ஆள் இருக்கனாலதான் சென்னையில மழை பெய்யுது. உண்மையுமே சீரியஸா மகளே, நீங்கள் இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போகாம இந்த மாதிரி கடைகள்ல வந்து ஜாமான் வாங்குவோம். அப்பதான் வந்து சிறு தொழில் எல்லாம் டெவலப் ஆகும். கரெக்டான ஓகே மகளே, தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதே மாதிரி அண்ணனை கவர் பண்ண சொன்னாங்க. அண்ணா நீங்க எந்த நீங்க நல்லா சாப்பாடு நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. 10 ரூபாக்குள்ள சென்னையில இந்த அளவுக்கு ஃபுல்லா சாப்பிட முடியும் அப்படின்னா அது அம்மா உணவகத்துல மட்டும்தான். எங்களுக்கு டியூட்டியும் முடிஞ்சு. இனிமேட்டு 2 மணிக்கு தான் ஷிஃப்ட்டு. அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்து மத்தியானம் சாப்பாடு இங்கே தான் சாப்பிட போகிறோம். அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இனிமேட்டுக்கு போயிட்டு யூடியூப்க்கு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, ட்ரெஸ்ஸை தைக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சாலும் சீக்கிரம் வர ஒரு 12:30-1 மணிக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலையில் சாப்பிட்டு போய் குட்டி தூக்கத்தை போட்டு அந்த தூக்கம் கலையிறதுக்குள்ள இப்போ மத்தியானம் சாப்பாடு சாப்பிட போயிட்டு இருக்கோம். மத்தியானம் தூங்கி எந்திரிக்கிறதே ஒரு தனி ஃபீல் தான். என்ன உடம்பு தான் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. வேலைக்கு போலாமா இல்லை அப்படியே படுத்துடலாமாங்கிற மாதிரி இருக்கு. போய் பார்ப்போம் அம்மா நேரத்துல என்னென்ன சாப்பாடு இருக்கு அப்படின்னு. மத்தியானம் நான் இது வரைக்கும் போனதில்லை. நம்ம நண்பன் தான் போயிருக்கான். அது கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுருந்தாங்க மெனுவில். என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். அதனாலே மத்தியானம் அம்மா உணவுக்கு சாப்பிட வந்தாச்சு. பரவாயில்ல மக்களே, மெனு கார்டில் இருந்த மாதிரியே டிஃப்ரெண்டாக ரைஸ் இருந்துச்சு. இதில் என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு அதெல்லாம் பில்லெல்லாம் கொடுக்குறாங்க மக்களே. 10 ரூபா சாப்பிட்றதுக்கு பில்லெல்லாம் கொடுக்குறாங்க. தள்ளுவண்டி ஹோட்டலில் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அம்மா உணவகத்தில் கொடுக்கையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் பில்லு இப்போ தான் பார்க்குறோம் இங்கே அம்மா உணவகத்தில். நம்ம வந்து கருவேப்பிலை சாதம் 5 ரூபாய்க்கும் தக்காளி சாதம் 5 ரூபாய்க்கும் வாங்கியிருந்தோம். ரெண்டுமே பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன கருவேப்பிலை சாதம் தான் லைட்டாக வரையாக இருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 ரூபாய்க்கு அவங்க ரைஸ் தர்றதே பெரிய விஷயம் தான். ஏன்னா வெளியிலலாம் ஒரு சாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 ரூபா 40 ரூபாங்கிறாங்க. ஒரு தக்காளி சாதம் தயிர் சாதம் கொண்டு 30 ரூபான்றாங்க.
அப்படி இருக்கல 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கெல்லாம் ரைஸ் தரையில் அது நம்ம பாராட்டி வேண்டிய விஷயம். அது இல்லாமல் நம்ம கேன்டீன் போயிருந்தோன்னா எப்போதும் போல் காலையில் வச்சு சாம்பார் ஊற்றிருப்பாங்க, அதை பார்த்தாலே நமக்கு சாப்பிட தோணாது. அப்படி இருக்கையில் தக்காளி சாதம் கருவேப்பிலை சாதம்லாம் பார்க்கல நமக்கு பார்க்கவே ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, சாப்பிடவும் நல்லா சுவையாகவே இருந்துச்சு. என்ன ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா கூட்டு பொரியல் எதுவும் இல்லை, அது ஒன்றே சின்ன குறையாக போயிடுச்சு. நம்ம வெளியில் தான் வாங்கிட்டு வந்துருக்கலாம், இருந்தாலும் நம்ம ரைஸை வந்து மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக எப்போதும் போல் சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடெல்லாம் எந்த நேரத்துலையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ட்டு. பரவாயில்லைங்க, மத்தியான டைம்லேயும் பொதுமக்கள் நிறைய பேர் வராங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க டைம் போய்ட்டு வரோமான்னு சொல்லியாச்சு. நம்ம டெய்லி வந்து சாப்பிட்றோன்னா நம்ம இவங்க மேலே அவ்வளோ ஒரு அன்பாக இருக்காங்க, சொந்தக்காரங்க மாதிரி. அங்கேருந்து நானே நண்பனு சாப்பிட கிளம்பியாச்சு, டியூட்டிக்கு வேறு டைம் ஆயிடுச்சு. போகிற வழியிலே ஒரு அருமையான விஷயம் பார்த்தோங்க, சென்னையில் இதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது என்னன்னு தானே கேட்குறீங்க, அது நம்ம தமிழின தலைவர் மேதகு கேப்டன் பிரபாகரன் அவர்களோட புகைப்படம் போட்டு கீழே அவங்களோட வசனம்லாம் போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த சென்னை சிட்டிலையும் நம்ம தலைவரோட பேர்லாம் ஞாபகம் வச்சு நிறைய பேர் கொண்டாடுறாங்களே அப்படின்ட்டு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவரை வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் கொண்டாடணும், பட் தவிர்த்துடுறோம். அங்கேருந்து நானும் சாப்பிட்றதுக்கு இந்த டைம் ஏடிஎம்மில் வந்து கேஷ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு மக்களே. ஆனால் சில்லறை இருக்க மாட்டேன் தெரில, அது ஒரு விஷயம். சரி எடுத்துக்கிட்டு போவோம், ட்ரை பண்ணி பார்ப்போன்னு. நைட்டு சாப்பிட வரையில் நம்ம ரூமில் இருந்த தம்பி அண்ணன் நாங்களும் வரன்ட்டாரு. நம்மளோட குருநாதர் ஒரு அண்ணன் மிஸ் ஆகிட்டாங்க, அண்ணன் ரூமில் தேடி பார்த்தாங்க. ஆனால் அப்படியே போகிற வழியில் பார்த்தோன்னா நம்ம மளிகை கடைக்கார அண்ணன் உண்மையுமே தங்கமான மனசு, தரமான திறமை இருக்குங்க அண்ணன்ட்ட. மிமிக்ரி பயங்கரமாக அண்ணன் பண்ணுறாங்க. அண்ணன் பண்ணுங்கண்ணே வீடியோக்குனதுக்கு அண்ணன் வெக்கப்பட்டு போயிட்டாங்க. கடைசியில் நம்மளும் சாப்பிட வந்தாச்சு. நைட்டு வந்து தக்காளி சாப்பாடு தான் மக்களே. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சப்பாத்தி போட்டுருந்தாங்க, கடந்த ஒரு 2 மாதமாக வந்து மாவு கோதுமை மாவு வர்றதில்லை அப்படின்ட்டு சப்பாத்திக்கு பதிலாக இப்போ தக்காளி சாதம் போடுறாங்க. தக்காளி சாதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது. அதுக்கு தொக்கு வைக்கிறாங்க, அது அதுக்கு மேலே பயங்கரமாக இருக்குது மக்களே. ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு வார்த்தையே வராது, ஏன்னா குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது மக்களே. ஏன்னா இந்த 10 ரூபாய்க்கு வந்து அவங்க இந்த அளவுக்கு போடுறப்ப நம்ம வந்து அதை எதுவுமே குறை சொல்ல முடியாது. சாப்பாடு உண்மையிலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. நைட்டு சுட சுட தம்மில் போட்டு இறங்கின தக்காளி சாப்பாடை சாப்பிடலாம், அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு மக்களே. நாங்கள் மட்டும் வர்றது கிடையாது, நம்ம ரூமில் இருந்தே நிறையா பேர் நம்மளோட சீனியர்ஸ்லாம் இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. நாங்களும் பல டைம் இங்கே வந்து சாப்பிட்ருக்கோம். எங்களை ஃபஸ்ட்டு இன்ஸ்பைர் பண்ணதே இந்த சப்பாத்தி தாங்க. எப்படா 10 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் நாங்கள் சப்பாத்தி மேலே உள்ள கிரேஸில் தான் வந்தோம். ஆனால் இப்போ சப்பாத்தி போடுறதில்ல, முடிஞ்ச அளவுக்கு சப்பாத்தி போட கவர்மெண்ட் ட்ரை பண்ணால் நல்லா தான் இருக்கும். அது என் வீடியோ மூலியமா எதுவும் நடக்காதுன்னு தெரியாத ஒரு விஷயம், இருந்தாலும் நம்ம சைடு இருந்து சொல்லிக்க வேண்டியதுதான். அவங்கள்ட்ட கேட்குறப்பெல்லாம் இல்லை தம்பி மாவு வரல, நாங்கள் என்ன பண்ணுறேன்றாங்க. அவங்க மேலே குறை சொல்கிற எதுவுமே இல்லை. இருந்தாலும் தக்காளி சாதமும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவும் பயங்கரமாக டேஸ்ட்டாகவே தான் இருக்குது. இந்த 10 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த அம்மா உணவகத்திலே சாப்பிட்டு முடிச்சாது மகளே. காலையில் ஒரு 10 ரூபா, மத்தியானம் ஒரு 10 ரூபா, நைட்டு ஒரு 10 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபாயை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. அதுவும் டேஸ்டியாகவும் குவாலிட்டியாகவும், வயிறும் ஃபுல்லாயிருச்சு, மனசும் ஃபுல்லாயிருச்சு மகளே, நிறைவாயிருச்சு. ஏன்னா வயிறு ஃபுல்லாகிடும் ஆட்டோமேட்டிக்காக, மனசு எப்படா ஃபுல்லாகும் அப்படின்னா காசு அதிகமாக கொடுத்து சாப்பிடல, நமக்கு வயிறு ஃபுல்லானாலும் மனசு ஃபுல்லாகாது. அப்படி இருக்கையில் அம்மா உணவகத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. முடிஞ்சளவுக்கு அம்மா உணவகத்திலே சாப்பிடுங்க. வரட்டா.